வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான மெசேஜ்கோட இந்த நாளை தொடங்கலாம். கம்ஃபர்ட் ஜோன், கான்ஃபிடன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் டூயிங் ஹார்ட் திங்ஸ். இந்த இந்த இமேஜை புரிஞ்சுட்டீங்கனாலே நீங்க எங்க இருக்கீங்க, இங்கிருந்து நீங்க எங்க போகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கீழே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வட்டம் கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும். ஒரு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம், இந்த 5 டைப் ஆஃப் கோஷாஸ் நம்ம பார்த்தோம். அன்னமய கோஷால இருந்து ஆனந்தமய கோஷா வரைக்கும் அதே மாதிரி கிட்டத்தட்ட சிமிலர் இமேஜ் தான் இது. கம்ஃபர்ட் ஜோன் டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜோன். கம்ஃபர்ட் ஜோன்னா நீங்க ஒரு குறுகிய வட்டத்தில் இருக்கீங்க. காலில் எழுந்திருக்கிறீங்க, குளிச்சு கிளம்புறீங்க, உங்க ஆஃபீஸோ இல்லை ஒரு பிஸ்னஸ்க்கோ போறீங்க, திருப்பி வர்றீங்க, மறுபடியும் தூங்குறீங்க, எந்திரிக்கிறீங்க, திருப்பி சுத்தி 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 ஒரே சின்ன வட்டத்துக்குள்ள, ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே நம்ம சுத்திட்டு இருக்கோம். வெளியே அடி எடுத்து வைக்கிறதே இல்லை. ஒரு மனசுக்கு பிடிக்காத வேலையா இருந்தாலும் கூட ஒரு ஒரு சின்ன ட்ரை பண்றதுக்கோ இல்லை ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமோ இல்லை வேற ஏதாவது பண்ணலாமோ, ஜாப் மாறலாமோ, அதுக்கு நம்ம ஒரு முயற்சியே பண்றதில்லை. ஏன்னா இஎம்ஐஸ் இருக்கும், ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அதனால அந்த குறுகிய இடத்துல சுத்தி சுத்தி வருவாங்க. இந்த வட்டத்துல இருந்தீங்கன்னா யூ ஃபீல் சேஃப், இன் கண்ட்ரோல், பட் நத்திங் நியூ ஹேப்பன்ஸ் ஹியர். ஒரு எக்ஸைட்டிங் ஒண்ணுமே நடக்காது. ஒரு டல் போரிங் லைஃபா திரும்ப திரும்ப ஒரே வட்டத்துக்குள்ள வர மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து நீங்க வெளியே எடுத்து வைக்கணும்னா அதுக்கு ஃபியர் ஜோன். இது பயம் இருக்கும் இதுல, இந்த வட்டத்துல. அப்போ உங்களுக்கு நிறைய டவுட் வரும். நான் புதுசா ஏதாவது ஆரம்பிச்சேன்னா இது சக்சஸ் ஆகுமா, ஆகாதா, அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, அதுதான் பெரிய டவுட். நம்ம நினைக்கிறத விட அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க, நான் இந்த இந்த இதை விட்டுட்டு வெளியே போனேன்னா. அதுக்கப்புறம் அதனால நம்ம எக்ஸ்கியூஸ் பண்ணுவோம். ஒரு எக்ஸ்கியூஸ், நம்மளுக்கு அதெல்லாம் வேண்டாம், நம்ம இதுலயே நம்ம சுத்தி சுத்தி வருவோம் அப்படிங்கிற ஒரு இந்த ஃபியர் ஜோன்னால 90% மக்கள் இந்த ஃபியர் ஜோனை தாண்டி வெளியே போக முடியாது. அதுக்கு அடுத்ததான் ஃபியர் ஜோனுக்கு அப்புறம் நீங்க கால் எடுத்து வச்சீங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கிறது தான் லேர்னிங் ஜோன். ஒன்னு ஒரு அடி எடுத்து வச்சு யூ ஸ்டெப் ஃபார்வர்ட், சவால்கள் எதிர்கொள்றீங்க, யூ ஃபேஸ் சேலஞ்சஸ், யூ பில்ட் நியூ ஸ்கில்ஸ் அண்ட் ஸ்ட்ரெச் யுவர் செல்ஃப். உங்களுக்காக புது புது விஷயங்களை கத்துக்கிட்டு அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி நிறைய விஷயங்கள் கத்துக்குவீங்க. ஸோ இது லேர்னிங் ஜோன். அதுக்கப்புறம் இருக்கிறது தான் க்ரோத். ஃபர்ஸ்ட் இந்த ஃபியர் ஜோனையும் லேர்னிங் ஜோனையும் கிராஸ் பண்ணாம இந்த வளர்ச்சி பாதைக்கு நீங்க போக முடியாது. இந்த வளர்ச்சி பாதையில் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா யூ செட் மீனிங்ஃபுல் கோல்ஸ். இன்னைக்கு நம்ம பண்ண பயிற்சி மாதிரி உங்களுக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணுவீங்க. அதுல கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு நம்பிக்கை கிடைக்கும். ஒரு சின்ன விஷயம் பண்ணுவீங்க, சம்டைம்ஸ் அது சக்சஸ் ஆகும், சம்டைம்ஸ் அது ஃபெயில் ஆகும், பட் யூ கண்டினியூஸ்லி லேர்ன். ஒரு சின்ன சக்சஸ் கிடைக்கும் போது அதுல இருந்து ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு வரும். உங்களோட ஸ்கில்ஸ் ரியல் இம்பாக்ட் இந்த சமூகத்துல. உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கிஃப்ட் இருக்கு இல்லைங்களா, கடவுள் நம்மளுக்காக கொடுத்துருக்கார். அந்த கிஃப்ட் ஒரு சமுதாயத்துக்கு பயனுள்ள வகையில ஒரு சின்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ற அளவுக்கு நீங்க அதனால பண்ண முடியும் இந்த க்ரோத் ஜோன்ல. அதுக்கு அடுத்தது வரதான் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜோன். இந்த ஜோன் த ஹையஸ்ட் பாசிபிலிட்டின்னு வச்சுக்கோங்களேன். யூ அலைன் யுவர் ஒர்க் வித் யுவர் பர்பஸ். வாழ்க்கை நோக்கத்தை கண்டுபிடிச்சு உங்களோட செயல்கள் அதுக்கான அலைன்மெண்ட்ல வச்சுக்குவீங்க. நீங்க டெய்லி காலையில் எந்திரிக்கும் போது அந்த மன கஷ்டமோ சங்கடமோ எதுவுமே இருக்காது. ஏன்னா நீங்க பண்றதே ஒரு பேரானந்தம். ஸோ அதனால ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட டெய்லி காலையில் நீங்க எந்திருப்பீங்க. யூ லீட் சேஞ்ச். இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கிரியேட் பண்றதுக்காக விஷயங்கள் பண்ணுவீங்க. யுவர் டீம் அண்ட் யுவர் வேர்ல்ட். அண்ட் யூ ஸ்டாப் பிளேயிங் ஸ்மால். ஒரு குறுகிய வட்டத்தில் விட்டுட்டு ஒரு பெரிய எக்ஸ்பான்ஷனோட, ஃபுல் எக்ஸ்பேண்டட் மைண்ட் செட்டோட இந்த உலகத்தில் வேலை செய்வீங்க. இந்த மாதிரி மனிதர்கள் தான் இந்த உலகத்துக்கு தேவை. நிறைய பேர் தங்களுக்கு பிடிக்காத ஜாப்ல பிகாஸ் ஆஃப் அதர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் இஷ்யூஸ் அந்த குறுகிய இடத்துல சுத்தி வந்துட்டு இருக்காங்க. அதனால என்ன ஆகும்னா ஸ்ட்ரெஸ் பில்டப் ஆகும், நிறைய என்சைட்டி பில்டப் ஆகும், ஹெல்த் சேலஞ்சஸ் வரும், தென் அகெயின் ப்ராப்ளம் தான். ஸோ இந்த அளவுக்கு வெளியே நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே ஃபியர் ஜோன்ல இருந்து வெளியே லேர்னிங் ஜோன்ல இருந்து அதுக்கப்புறம் ஒரு க்ரோத் ஜோனுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வரணும்னா இது ஒரு பெரிய ப்ராசஸ். இதுக்கு ஒரு பெரிய கரேஜ் அண்ட் கான்ஃபிடன்ஸ் வேணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பை எடுத்து வைக்கலாம். நீங்க ஒரு வட்டத்துல இருக்கீங்கன்னா ஒரு அடியை எடுத்து வெளியே வச்சு பாருங்க, என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஒரு புது விஷயத்த கத்துக்கோங்க, திரும்பி மறுபடியும் உள்ள வந்துருங்க, மறுபடியும் ஒரு அடி வைங்க, மறுபடியும் ஒரு புது விஷயத்த கத்துக்கோங்க. அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னமா தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த லெசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறேன். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே. வாழ்க வளமுடன். God bless you. Thank you.